Hi friends, வணக்கம் and welcome to ருசிப்போமா. இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணி போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கோபி 65 தான். எப்படி செய்யறதுங்கறத பாத்துறலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கடையில வாங்குற மாதிரி நம்ம வீட்ல எப்படி செய்யறதுங்கறத அந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு மீடியம் சைஸான காலிஃப்ளவர் எடுத்துர்க்கேன். தண்டெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கீழ இருக்க காம்பு எடுத்துட்டு மேல இருக்கது மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா கூல் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, கூல் வாட்டரில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா புழு இருந்துச்சு அப்படின்னா கூட மேலே வந்துடும். அதுக்கப்புறம் அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு வடிகட்டி போட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணுறேன். வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் பண்ண போகிறேன். எந்த கெமிக்கலோ எந்த கலரோ எதுவுமே நான் ஆட் பண்ணல. ரொம்ப ஈஸி, ரொம்பவும் சிம்பிள். யார் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கடலை மாவு 1/2 டேபிள் ஸ்பூன். பைண்டிங்காக நம்ம என்னென்ன போடுறோம் அப்படின்னா அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறமா கடலை மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் நான் சேர்த்து போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அரிசி மாவு 2, கடலை மாவு 1.5. இந்த அளவில் செஞ்சு பாருங்க. இப்போ இதில் வந்து நம்ம கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்க போகிறோம். லெமன் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். விதை இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம பொரிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸான காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நல்லா கைவிட்டு மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். என்கிட்ட லெமன் இல்லாதனால நான் யூஸ் பண்ணல. உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. நார்மல் வரமிளகாத்தூள் தான். ரொம்ப சிம்பிளாக இருந்ததான், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மெயினாக போடுவோம் நம்ம எல்லாருமே. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, இவ்வளோதான். ப்ளஸ் நம்ம பைண்டிங்காக என்னென்ன போடுறோம் அப்படின்னா அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு. தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி கலக்கிட்டு அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காலிஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க. நல்லா ஊறினா தான் மசாலாலாம் உள்ளே நல்லா பிடிக்கும். ஒரு 1 மணி நேரத்துக்கிட்ட நான் ஊற வச்சிட்டேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பீஸாக போட்டு பொரிச்சிக்கலாம். இதே மாதிரி எண்ணெயில் எல்லாமே போடக்கூடாதுங்க, ஓரளவுக்கு தான் போடணும். அப்போ தான் காலிஃப்ளவர் நல்லா குக்காகி வரும். ஒரு சிலர் காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சுடு தண்ணியில் காலிஃப்ளவரை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுறாங்க. பட் அந்த மாதிரி போடும்போது நிறையா எண்ணெய் இழுக்கும் காலிஃப்ளவரில், ரொம்ப வதக்குன்னு ஆகிடும். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி காலிஃப்ளவரை கூல் வாட்டரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியிலலாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலா பெரட்டி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா பிரியவே பிரியாது. நான் சொன்ன அளவுகளில் பண்ணுங்கள். அதே மாதிரி எண்ணெயுமே இழுக்காது. பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வரலை. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்களா, எண்ணெயில் எதுவுமே பிரிஞ்சு வரலை. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் வச்சுருக்கிறதையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க. இதே போல் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு டிஷ்யூவில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க எண்ணெயுமே கீழே வந்துடும். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறையா கிட்ஸுக்காக கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக தான். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுக்கலாம். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
காரத்தை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. கோபி 65 பாருங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.